ஹாய் ஆல், கருவாடு தொக்கு ரெசிபி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆயில், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணேன், வெந்தயம், பூண்டு அது நல்லா வதக்கிட்டு ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆனோன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ நல்லா மேஷ் பண்ணிடணும். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நான் கடகடன்னு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கருவாடை பொறுத்து, கருவாட்டில் சால்ட் இருந்துச்சுன்னா நம்ம போட தேவையில்லை. ஸோ கம்மியாக இருந்ததுன்னா நம்ம போடலாம். நல்லா அது மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் கருவாடை ஆட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எக்கோடு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். மிச்சம் கொஞ்சம் கருவாடு இருந்துச்சு, ஸோ அதை நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, நேற்று வச்ச சாம்பார், அதுக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.